ஒரு புது வருஷத்துல போகும்போது நம்ம ஒரு புது ஜீவியாய் கடந்து போகணும். அல்லேலூயா. வாசிப்போம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கழித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமால சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள கடந்து போக போறோம். இந்த வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது குறை இருந்தால் எல்லாம் நம்மளுக்கு அகன்று போகும்படியா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியா சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். 22ஆம் வசனம். கவனிங்க. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற அல்லேலூயா. சத்தமாலையில சொல்ல எல்லாரும் கெட்டு போற பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கலைந்து போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சேகரா ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. சோசப் ஒரு நல்ல சாட்சி, ஜெயராஜ் ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் நன்றியோடு சொல்லிருக்காங்க. அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஜீவித நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி. பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் வரும். ஆனால் அதை சரிப்படுத்தி நம்ம சமாதானமா இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஒரு அதில சொல்லுங்க. ஒரு அதில சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? கெட்டு போற பழைய மனுஷனெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? கலைஞ்சு போன. அல்லேலூயா. வேதத்துல பார்க்கணும். நமக்கு 2 மனுஷன் இருக்கிறான். ஒருவன் கெட்டுப்போற மனுஷன், ஒருவன் பரிசுத்தமாக்கப்படுற மனுஷன். அல்லேலூயா. அப்ப இந்த கெட்டுப்போற மனுஷன் நம்ம கலைந்து போட்டுட்டு அங்க சொல்றாரு. அந்த 23ஆவது சொல்றாரு. படிங்க. சொல்லுங்க. நம்ம செபிக்க போறோம். நம்ம உள்ளத்துல என்ன வரணும்? ஒரு புதிதான ஆவி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க. ஒரு சிலர் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வார்த்தைகள் பேசி இருக்கீங்க, எத்தனையோ வார்த்தைகள் செய்திருக்கீங்க, நீங்க எத்தனையோ கஷ்டங்களை அடைந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்கிட்ட சிலர் வந்து சொல்றாங்க, ஆண்டவன் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லுங்க. ஆண்டவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அடிச்சிருக்காரு. அல்லேலூயா. என்ன அழிவே போட மாட்டேங்க. அந்த வார்த்தை கேட்டா நான் வந்து இடம் பண்றேன். ஆண்டவரே அந்த குற்றத்தை மன்னியா. அல்லேலூயா. இது மகனுக்கும் நீடி சார்ந்து மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. சிலருக்கு நமக்கு எத்தனை கஷ்டம் தான் கூட நம்ம அதை உணர்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ராத்திரி ஒரு புதிய வசனம் நம்ம கடந்து போகிறோம். நம்ம ஒரு புது ஜீவியாய் காணப்படுறோம். ஒரு புது வருஷத்துல போகும்போது நம்ம ஒரு புதிய மனுஷனா இருக்கணும். அந்த புதிய மனுஷனா இருக்கணும். அப்பதான் குழந்தைகள் நிருபத்துல 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் செய்யணுங்க, ஒழிந்து போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த இந்த வருஷம் நம்ம எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம். அதான் நம்மகிட்ட வரக்கூடாது. நம்ம தேவனுடைய பார்வையில ஒரு புது ஜீவியா வரும்போது புதிய வருஷத்துல நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்ம நாட்டி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கடந்து போறதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அதனால அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நம்ம சார்த்துக் கொள்ள வேண்டும். புதிய மனுஷனாகி இயேசுவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தார் நம்ம இயேசுவை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இயேசு வளர்ந்து உள்ளவர், இயேசு பெரியவர். அவர் நம்மளுக்கு இருக்கும்போது உங்களை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். இந்த ராத்திரிவேளை அந்த புதிய மனுஷனை தரித்து நம்முடைய ஒரு பொது மனுஷனாய் 2014ஆம் வருஷத்துல பிரவேசிக்கும் போது இந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை செய்வார், பலத்த அற்புதத்தை செய்வார். அவர் இந்த புதிய செய்த அற்புதத்தை உங்களை கொண்டு செய்ய அவர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி
நம்முடைய ஈழைகளை கடினப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய அன்பின் தர நம்மளை தாங்கும்படியாய் வாங்க பெண்கள் இங்க வாங்க, இங்க உள்ள இடம் இருக்கு, அங்க இடம் வேணும், இங்க உள்ள வாங்க, உள்ள இடம் இருக்கு. Praise the Lord, 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 praise the Lord. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி எழுந்து நம்ம ஜெபம் போறோம், ஜெபிப்போம். எல்லாரும் நம்முடைய அப்படி